அன்பே அன்பே எல்லாம் அன்பே உனக்காக வந்தேன் இங்கே. சாந்தி சாந்தி, என்னடி பண்ற? அத்தை, மாட்டுக்கு புல்லு போடலான்னு வந்து வைக்கோல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? இவகிட்ட சொல்லி வச்சாதான் அவங்க தங்கச்சி அடக்கி வைப்பா. முதல்ல இவகிட்ட ஏதாச்சும் சொல்லணும். உன் தங்கச்சி அவன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்கா? ஐயோ, என்னாச்சுங்க அத்தை? அவ ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாளா? என்னன்னு சொல்லுங்க அத்தை, நான் அவகிட்ட கேட்குறேன். அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நேற்று அர்ஜுன் கூட வண்டியில் வந்திருப்பா. இதெல்லாம் நீ கண்டிக்க மாட்டியா? இதெல்லாம் கவனிக்காமல் அப்படி என்ன வேலை பண்ணிட்டு இருக்க சும்மா எப்போ பார்த்தாலும்? என்னங்கத்த சொல்கிறீங்க? எனக்கு எதுவும் தெரியாதே. ஏன் உன் தங்கச்சி இதெல்லாம் எதுவும் உங்ககிட்ட சொல்ல மாட்டாளா என்ன? நேற்று நான் அவ்வளோ திட்டினா அமைதியாக அழுதுகிட்டே தானே போனா. ஏன் அதெல்லாம் உங்ககிட்ட அவள் சொல்லலையா? இங்கே பாருடி, ஞாபகத்தில் வச்சுக்கோ, இதே கடைசியும் முதலுமா இருக்கட்டும். இனிமேல் அவள் எப்போவாச்சும் அவன் கூட வண்டியில் வரதை நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன், அப்புறம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். பார்த்துக்கோ, நடக்கிறதே வேற. அத்தை, அது அவளாக கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க அத்தை. ஏதாச்சும் சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருந்திருக்கும். இங்கே பாருடி, என்ன சூழ்நிலையாக இருந்தால் என்ன? இன்னும் இதுவே கடைசியாக இருக்கட்டும். இன்னொரு முறை அவங்ககிட்ட பேசுகிறத நான் பார்த்தேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் நீ வந்து என் மேலே வருத்தப்படாத. அத்தை, மன்னிச்சிடுங்க அத்தை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். அவகிட்ட இப்போவே போய் நான் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறேங்க அத்தை. நானே அவளை கண்டித்து வைக்கிறேங்க அத்தை. நீங்கள் வந்து எதுக்கும் கோவப்படாதீங்க அத்தை. நான் பார்த்துக்கிறேன் அவளை. போய் முதல்ல அந்த வேலையை பாரு. இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், போ. இனிமேல் என்ன நடந்தாலும் இந்த சாந்தி கிட்ட சொல்லி தான் ஒரு வழி பண்ணணும். இல்லைனா இவங்கெல்லாம் நல்ல தலைக்கு மேலே ஏறி உக்காந்துடுறாங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா. ஐ, இந்த ரோஸ் எவ்வளோ அழகா இருக்கு. ஏ அனு, சொல்லுக்கா. நேற்று அர்ஜுன் கூட வண்டியில் வந்தியாடி? அக்கா, அது அது வந்து என்ன வந்து போய் நிறுத்திட்டு இருக்க? வந்தியா இல்லையா? ஆமாக்கா, ஆனால் அப்போ நீ வந்திருக்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அர்ஜுன் கூட வண்டியில் வந்திருப்ப. சொல்லு, எதுக்குடி வண்டியில் வந்த? ஏன் உன்னால் நடந்து வர முடியாதா? அக்கா, நான் எதுவுமே செய்யலக்கா. நான் வரேன்னு சொல்லவே இல்லை. நான் நடந்து வந்துட்டுருக்கப்ப அவரு தான் வந்து நானும் வீட்டுக்கு தாங்க போகிறேன், வாங்க உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு அவரு தாங்க்கா கூப்பிட்டாரு. அதனால தான் நான் வந்தேன். அவன் கூப்பிட்டா உனக்கு எங்கடி போச்சு அறிவு? அவன் கூப்பிட தான் செய்வான், ஏன்னா ஒரே வீட்டில் இருக்கனால. நீ வர முடியாது, நான் நடந்தே வந்துக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு அவன் கூட வண்டியில் வந்த? அக்கா, சாரிக்கா. நீ ஈஸியாக பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட சாரி கேட்குற. ஆனால் நான் மற்றவங்க கிட்ட சாரி கேட்குற மாதிரி வச்சுட்டல்ல. அத்தை வந்து என்கிட்ட எப்படி திட்டுறாங்கன்னு தெரியுமா? அவங்க வந்து என்கிட்ட உன்னை திட்டுறப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு உனக்கு புரியுதா இல்லையானோ? நீ வந்து இப்போ ஏன் வீட்டில் இருக்க, நம்ம அம்மா அப்பா வீட்டில் இல்லை. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. உன் இஷ்டத்துக்கு இங்கே இருக்கவே முடியாது. ஏன்க்கா இவ்வளோ கோவப்படுற? இங்கே பாரு அனு, உனக்கு புரியுதா இல்லையா? அத்தை எப்படி திட்டினாங்கன்னு எனக்கு தான் அனு தெரியும். இங்கே எல்லாரும் உன் மேலே பாசமாக இருக்காங்க. எல்லாரும் இந்த வீட்டு பொண்ணாக தான் நினைக்கிறாங்க. நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல அத்தை அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க அனு. அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து என்னோட தங்கச்சியாக மட்டும்தான் பார்ப்பாங்க. இந்த வீட்டு பொண்ணாக பார்க்கவே மாட்டாங்க அனு. அதனால் வந்து எல்லாரும் நடந்துக்கிறத பொறுத்து நீ வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத. நீ எங்கள் கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் வேறு. ஆனால் அத்தை வந்து எப்பயும் அந்த மாதிரி பார்க்கவே மாட்டாங்க. இனிமே நீ வந்து அர்ஜுன் கிட்ட பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, புரியுதா? அவனே வந்து பேசினாலும் இனிமேல் பேசாத. பேசுறது பார்த்தாலும் அதுக்கும் இனிமேல் உன் மேலே தான் அனு சந்தேகப்படுவாங்க, உன்னை தான் திட்டுவாங்க. அர்ஜுன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அனு. ஏன்னா அவன் வந்து இந்த வீட்டு பையன். எப்பயுமே இந்த உலகம் வந்து பசங்களை வந்து எதுவுமே சொல்லாது. ஆனால் ஒரு பொட்ட பிள்ளைய தான் எல்லாத்துக்குமே திட்டும். அது முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். அக்கா, ஆமாம் அனு, இன்னைக்கு நான் வந்து உன்னை திட்டினேன். காரணம், எனக்கு உன் மேலே எல்லா உரிமையும் இருக்கு அனு. அதனால் நான் திட்டினேன். இந்த வார்த்தைகள்லாம் அத்தை திட்டினாங்கன்னா உன்னால் தாங்கிக்க முடியுமா? இல்லை என்னால் தான் தாங்கிக்க முடியுமா சொல்லு? அவங்க யாரும் உன்னை வந்து தப்பாக பேசிடக்கூடாது அனு. ஏன்னா நீ வந்து அம்மா அப்பா வளர்த்த பொண்ணு இல்லைடா, நீ இந்த அக்கா வளர்த்த பொண்ணு. எப்போவும் நீ வந்து நல்ல பேர் மட்டும்தான் இந்த அக்காவுக்கு வாங்கி கொடுக்கணும், சரியா? அக்கா, சாரிக்கா. இனிமே நீ தலை குனிகிற மாதிரி எந்த செயலும் நான் செய்ய மாட்டேன்க்கா. அனு, எனக்கு உன்னை பற்றி தெரியும் அனு. சாரிடா. எனக்கு அத்தை திட்டின உடனே எனக்கு யார்கிட்ட அந்த கோபத்தை காட்டுறதுன்னு தெரியலை. அதனால தான் நான் வந்து உன்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுட்டேன் அனு.
அதனால தான் உன்கிட்ட இந்த மாதிரிலாம் கோபமாக பேசிட்டேன். சாரி. எனக்கு நல்லாவே தெரியும் அனு, என் தங்கச்சி எப்பவுமே தப்பு பண்ண மாட்டா. என்றைக்குமே என்னை வந்து இன்னொருத்தர் முன்னாடி அவமானப்பட விட மாட்டான்னு எனக்கு தெரியும் அனு. இருந்தாலும் அவங்க பேசுகிறப்ப என்ன பண்ணுறது சொல்லு. எனக்கு இருந்த கோவத்துக்கு உன் மேலே வந்து கோவத்தை காட்டிட்டேன். நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. அண்ணி, நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசலாமா? ஆ, சொல்லுப்பா அர்ஜுன். அண்ணி, நீங்கள் பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் அண்ணி இருந்தேன். இந்த விஷயத்துல அனு மேலே எந்த தப்புமே இல்லை அண்ணி. ஏன் எல்லாரும் அவங்கள திட்டுறீங்க? அவங்க எதுவுமே பண்ணலை. பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க அண்ணி. நான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்தது. நாமளும் ஒரே வீட்டுக்கு தானே போகிறோம், கூட்டிகிட்டு போகலாம். நானாக அவங்கள வற்புறுத்தி தான் அண்ணி வண்டியில் வர வச்சேன். அவங்க அப்போ கூட வரலன்னு தான் சொன்னாங்க. இதுக்காக அம்மா ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ பெருசு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அண்ணி. அவங்க சொல்கிறாங்கன்னு நீங்களும் ஏன் அண்ணி அனுமதிட்டுறீங்க? இதில் அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை அண்ணி. இதுக்காக இனிமேல் யாரும் அவங்கள திட்டாதீங்க அண்ணி. இல்லைப்பா அர்ஜுன், அது ஆமா அண்ணி, நான் தெரியாம தான் கேட்குறேன். இப்போ வந்து நாங்கெல்லாம் படிச்சவங்க அண்ணி. நாங்க வேலை பார்க்குற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அண்ணி சொல்லுவீங்க? நாங்க வேலை பார்க்குற இடத்துலலாம் எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி ஜாலியா தான் பேசணும், பழகணும். ஏன் எங்க பக்கத்துல உட்காந்துருக்கவங்க கூட ஒரு லேடீஸ் தான். இப்போ அனு பக்கத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்களும் ஒரு ஜென்ஸா தான் அண்ணி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஆஃபீஸ்ல வந்து இருக்க முடியும். அப்படிலாம் எல்லார்கிட்டயும் பேசுறோம், பழகுறோம். இப்போ ஒரே வீட்ல இருக்கிறப்ப நாங்க ஒரு வேலை விஷயமா கூட பேசிக்கூடாதா அண்ணி? இதெல்லாம் எந்த நியாயம் சொல்லுங்க? அர்ஜுன் தம்பி, நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. நான் வந்து இவங்க 2 பேரையுமே சந்தேகப்படவே இல்லை. எனக்கு முதல்ல அந்த மாதிரி பேசணும்னு எண்ணமும் இல்லை. ஏன்னா வந்து நானே நிறைய பேர் அந்த மாதிரி பேசுகிறது பழகுறத பார்த்துருக்கேன்ப்பா. எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அத்தை வந்து இதை வந்து இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க படிக்கிறாங்கங்கிறப்ப நீயே நினச்சி பாருப்பா. இவளுக்கு வந்து நான் தானே ஒரு நல்லது கெட்டது பண்ணணும். இதே மாதிரி ஒரு வதந்தி வந்து ஊருக்குள்ளே கிளம்புச்சுன்னா இவளுக்கு 4 இடத்துல பொண்ணு பார்க்க வருவாங்களா? நீயே சொல்லுப்பா. அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி பேசினேன். மற்றபடி நான் உங்களை பற்றிலாம் எதுவுமே நினைக்கல அர்ஜுன். நீ எதுவும் தப்பாக நினைக்காதப்பா. உங்களுக்கு சந்தேகம் இல்லைன்னா அப்போ ஓகே தான் அண்ணி. சரிப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன். சரி அனு, நீயும் வா. அக்கா, நான் இந்த பூ மட்டும் பறிச்சிட்டு வரேன், நீ போ. ஆ, சரி அனு. இங்க பாரு அனு, இதெல்லாம் யோசிச்சு நீ மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத, புரியுதா? ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம வீட்டில் விஷயம் சொன்னோம்னா இன்னும் எவ்வளோ பிரச்சனை வரதுக்கும் சான்ஸ் இருக்குது தெரியுமா? அதனால இதுக்கே நீ வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணினா இன்னும் போக போக நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம பார்க்க வேண்டியதான் அனு வரும். இதெல்லாம் அப்படியே விட்டுரு. ஆனால் எனக்கு எல்லாம் புரியுதுங்க. இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம், உங்கள் கூட பைக்கில் வந்தேன், அதுவே 2 நாளாக பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இன்னும் நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற விஷயம்லாம் ஊருக்கு தெரிஞ்சது. எனக்கு என்ன நடக்குமோ எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம வீட்டில் இருக்கவங்கள சமாளிக்கிறதே எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்க போகுதுங்க. அதெல்லாம் சமாளிச்சு தாண்டி ஆகணும். சரி விடு, இதெல்லாம் பற்றி ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க சொல்லு. சரி சரி செல்லக்குட்டி, என்னை பார்த்து சிரி. இப்படி உம்முன்னு இருக்காதடி, எனக்கு ஒன்று இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு. எனக்கு எங்கெங்க சிரிப்பு வரப்போகுது? எனக்கு மனசு ஃபுல்லாக ஒரே கஷ்டமாக தாங்க இருக்குது. இங்க பாரு அனு, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், சரியா? இனிமே இந்த வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சுச்சுவேஷன்லையும் நான் உன்னை யார்கிட்டயும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அனு. எப்பவுமே நான் உன் பக்கம் தான் இருப்பேன், புரியுதா? நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத, எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத. எல்லாத்தையும் நான் சால்வ் பண்றேன், எல்லாத்துக்காகவும் நான் இருக்கேன் அனு. நீங்கள் இருக்கீங்களே, ஏதாச்சும் ஒன்று சொல்லி என்னை சமாதானப்படுத்திடுறீங்க. பின்ன நான் உன் புருஷன் இல்லையாடி? நான் தான் எல்லாம் பார்த்துக்கணும். உன்கிட்ட கோவப்படுறதுக்கும் உன்னை சமாதானப்படுத்துறதுக்கும் என்ன தவிர இந்த வீட்டில் யாருக்கு உரிமை இருக்கு சொல்லு? ஓஹோ, இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே புருஷனாக்கும். ம், நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். இங்க பாருடி, இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். நீ பார்க்க தானே போற. சரி சரி, வள வளன்னு இதே தான் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. நகருங்க, நான் உள்ளே போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்கும் வேறு யாராச்சும் பார்த்தாங்கன்னா இதுக்கும் பெரிய சண்டை நடத்துவாங்க. சரியா? பாய். சரிடி, போ போ. இவளை எப்படியோ நான் சமாதானப்படுத்திட்டேன். என்ன பண்ண போறோன்னே புரியலையே. ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்ம வீட்டில் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்றாங்க. என்ன, ஏதாவது ஐடியா கேட்கணும். முதல்ல இந்த சந்தோஷம் மீட் பண்ணி இதை சொல்லணும். அவன் என்னன்னா ஜாலியாக சுத்திட்டு இருக்காயா.